சார் வணக்கம். என் பேர் எஸ் சின்னசாமி. செம்மேட்டுக்கு அடுத்தது முட்டத்து வயல். எனக்கு 70 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் சரவண பிரபு. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டம் நரசிவரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். 5 வருஷமாக நான் விவசாய ஃபீல்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரில் இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாழை, காய்கறி பல வகையான விவசாயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே விவசாயம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடவு நட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 to 35 நாளுங்கிற போது தூர்க்கட்டு அதிகமாக வர வர உங்களுக்கு புகையான நோய் அதிகமாக தாக்கி அத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக ஒரு ஏக்கருக்கு 5லேருந்து 20 டன்னு வந்து நாங்கள் நார்மலாக எடுப்போம். இப்போது இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா காலமாக ஆக கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்குது. பூ அதிகமாக கொட்டிட்டு இருந்துச்சு. இலைப்புள்ளி நோய், கருகல் நோய் அந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நானோ ஜிங்க் மற்றும் நானோ காஃபர் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட்டை வந்து 40 நாள்லேருந்து 70 நாள் வரைக்கும் 15 நாள் கேப்பில் 4 டைம் ஸ்ப்ரே பண்ணேன். இந்த கெடுவு 1 லிட்டரு தண்ணிக்கு ஒரு மருந்துட்டு பவர் ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணி அடித்தேன். என்றைக்குமே நெல் வந்து 10 கிளை விட்டு 15 கிளை வரும். ஆனால் இதை தொளிச்சதுக்கு பிற்பாடு இது எனக்கு தூர்க்க எண்ணிக்கை 6 கிளையிலேருந்து ஒரு 10 கிளை அதிகமாகுது. புகையான் விழுகிறது கண்ட்ரோல் ஆகுது. மேலே வந்து கதிர் விடும்போது குள நோய் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பூ எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இலைப்புள்ளி நோயெல்லாம் மறைஞ்சு க்ரீனஸாக இருக்குது. விவசாயிகளாக நாம் இந்த மாதிரியெல்லாம் சில விஞ்ஞான முறைப்படி மகசூல் அதிகப்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்குது. மற்ற விவசாயம் வாங்கி நல்ல மாதிரி பண்ணலாம், நல்ல மகசூல் கிடைக்கி விவசாயி ஆகிய நாமளும் நல்லா இருப்போம்.